டிவி காலை மலருக்கு அப்புறம் நான் ஒரு இதுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். எங்க 2 பேருக்கு தான் வேலை இல்லை, சினிமா பேசி வாடாமல்லி பண்ணும்போதெல்லாம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஐசி வார்டில் இருக்கேன். எனக்கு இந்த இடத்த ஃபுல்லாக லாக்டு, பேச முடியாது. ஏன்னா இந்த பல்லெல்லாம் போயிடுச்சு, இங்கே மூக்கில் எங்கெல்லாம் அடி 9 பிளேட்டு. அது படம் வருமா வராதா, ஐசி வார்டில் இருக்கான், இவன் ஏஞ்சி வருவானா, இவன் படம் பண்ணுவானா, இப்படி 1000 கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். மிகுந்த பரபரப்பையும் அதிகமான எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய திரைப்படம் ஹாரா. அந்த படக்குழுவினர் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எல்லோராலும் புன்னகையோடு பூச்சென்று கொடுக்க முடியும், நாம் புன்னகை ஒன்றையே பூச்சென்றாய் கொடுத்த படக்குழுவினரை அன்போடு வரவேற்போம். புன்னகையோடு உங்களுக்கு பூச்செண்டை தருகிறோம். சகப்பா மாறிட்டேன். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது மறக்க முடியாத நினைவுகள்லாம் ஏற்பட்டதா சொன்னீங்க நீங்க. என்ன போயிட்டு அப்படி இல்ல, உங்களால உயிர் பேச்சேன். ஆனா உங்களை பார்த்துட்டு போனதால இந்த இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க என்ன பார்த்து? இல்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த நம்ம ஜெயா டிவி காலை மலருக்கு அப்புறம் நான் ஒரு இதுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அது உங்களை பார்த்துட்டு போனதால அந்த ஆக்சிடென்ட்ல உயிர் பேச்சேன். பெரிய விஷயம். இப்ப எப்படி இருக்கு உடம்புலாம்? ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே. ஓகே, மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு. நான் கூட ஏதோ ஸ்கூல் பையன் வந்திருக்கான்னு நினைச்சேன். ஸோ இவங்களை எல்லாமே வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஈஸியா இருந்தது? அதாவது ஸ்கூல்ல வந்து இப்போ அடிக்கூடாதுன்றாங்க, திட்டக்கூடாது, முறைக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் பண்ணுது, நம்ம வந்து வாத்தியார் ஆயிட்டோம். சரி, இப்போ எதெல்லாம் பண்ணா கம்ப்ளைண்ட் ஆயிடுதுல, அது பாலா சார் யாரும் அடிச்சாருன்னு ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்ல, இவங்க அப்படி இல்லை, இவங்கெல்லாம் அடுத்து வாத்தியாராக போற ஸ்கூல் பசங்க. ஆல்ரெடி மேடம் படிச்சுட்டு இருக்காங்க, டீச்சருக்கு தான். அப்படி இல்லைன்னா அப்படி. சார் அட்வொகேட், டீச்சரு அட்வொகேட். எங்க 2 பேருக்கு தான் வேலை இல்லை, சினிமா பேசி. சரி, சார் இவ்வளவு பேசுவாரு, சார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் வந்து கடவுள் அப்படி வச்சுக்கலாம். இல்ல, ஆக்சுவலி எப்படி சொல்றது, நாங்க ஆரம்பிச்சதே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் கம்போசிங்கே ஆரம்பிச்சோம். ஏன்னா அப்ப சார் வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ அப்படின்ற போது அப்போ கம்போசிங் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ், ஸோ ஆக்சிடென்ட்ல இதாகிட்டாரு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்லயும் ஐசியூல இருந்துகிட்டு நம்ம கம்போஸ் பண்ணலாம், இல்ல கம்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி நீங்க எப்படி இருக்கீங்களா, நீங்க சரியாயிட்டு வாங்க சார், நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்ல என்னால வந்து சினிமா இல்லாம இருக்க முடியாது, நான் வந்து லிரிக்ஸ் எழுதுறேன், நீங்க வந்து டியூன் பண்ண அப்படி சொன்ன. அப்படி உருவான சாங்ஸ் தான் எல்லாமே. எல்லா பாட்டுமே எழுதிருக்காரு. ஆமா ஆமா, கொடுக்க மாட்டோம். முக்கியமான துவக்க கேள்வியா வச்சு, மோகன் சார் சில்வர் ஜூப்ளி ஹீரோ. ஸோ அவரை வச்சு ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க நிறைய பேசியிருப்பீங்க. ஆனால் அவரை வச்சு பண்றதுக்கு இதுதான் ரீசன்ங்கிறது ஒண்ணு இருக்கா? இப்போ வந்து சினிமால வந்து நாம ரெகுலரா பார்த்துட்டு இருக்க ஆட்கள் இருப்பாங்க. இவங்க இப்போ ஒரு படம் வரும், அடுத்து இன்னொருத்தர் வருவாரு, திருப்பி இவங்கள ரொட்டீன் ஆவாங்க. இந்த ஒரு 5-6 பேர் தான் ரொட்டீனா வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எவரி கிரீன். இவங்க வந்து ஒரு காலகட்டத்தை வந்து நமக்கு இல்லை அப்படின்றது வந்து இருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. நீங்க நான் தாதா அடிஷன்ல ஜனகராஜ் சார் நடிக்கணும்னு நினைக்கும் போது ஜனகராஜ் சார் இருக்காருன்னே தெரியல. எனக்கு வந்து தவறான செய்தியெல்லாம் கூட கொடுத்தாங்க. ஆனா அவரு இங்கதான் இருக்காரு, மயிலாப்பூர்ல தான். அவர் போய் பார்த்து அப்புறம் கூப்பிட்டு, அவர் ஃபர்ஸ்ட் வந்து நடிக்க வரலன்ட்டார். அதுக்கப்புறம் அவர் பேசினோடனே அதுக்கப்புறம் நடிக்கிறோமான்னு சொல்லிட்டு என் தாதா அடிஷன் நடிப்பேன். அப்போ என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப ஹாப்பி. யோகி பாபு சொன்னாரு, சார் ஜனகராஜ் சாருக்காக நான் வந்து நடிக்கிறேன் சார், எவ்வளோ பெரிய லெஜண்ட். அப்படிதான் இப்போ மோகன் சாருக்காக நான் வந்து நடிக்கிறேன் சார், நான் மோகன் சாருக்காக வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா நாம பார்த்து ரசிச்சு நம்ம மிஸ் பண்ண ஒரு நடிகர்கள். கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மோகன் சார் இருக்காரு அப்படிங்கறது நமக்கு எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த 80s ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட் ஒண்ணு நடத்துவாங்க. ஸோ அந்த மீட்ல அந்த பப்ளிக்ல எங்கேயாவது அந்த இஷ்யூஸ் ஏதாவது, அந்த போஸ்டர்ஸ் ஏதாவது பார்ப்போம். அப்பதான் தெரியும் சார்ல இருக்காங்க, இன்னும் அவ்வளோ யங்கா இருக்காங்க, இன்னும் லைவா இருக்காங்க சார், அவ்வளவு யங்கா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி ஏன் அவங்க நடிக்க மாட்டேங்கிற கொஸ்டின் நமக்குள்ள இருக்கும்ல, அந்த கேள்வி உங்ககிட்ட எப்படி இருந்தது?
இப்ப நம்ம சமீபத்துல இப்ப நிறைய பேர் சினிமால இருந்து வெளியே போனவங்க கிட்ட நம்மளோட கருத்தை கேட்காம நம்ம தெரியாதுல்ல. இப்போ ஒரு சிலர் இப்ப நல்லா நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். நான் இதை நடிப்பேன், இதை நடிக்க மாட்டேன், இது வேணும் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனோடனே சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் அதை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட சொல்ல போனோம். அது அவரு அதுக்குள்ள அட்டெம்ப்ட் ஆகி பண்ணும்போது கொஞ்சம் டைம் பீரியட் ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஸ்டோரிஸ் கூட கேட்கலாம். உங்களுடைய ஸ்டோரி என்ன அட்மிட் பண்ண வச்சது அவர்? இல்ல அவரு எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திரைக்கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அது இப்போ அவருடைய படங்கள் அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னா அந்த படம் முதல்ல நமக்கு பிடிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ரசிகர்கள். ஸோ அப்படிதான் அவர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு படங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டா அவருக்கு நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா அவரோட பழைய ஃபிளேவர் இதுல இருக்காது. ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம்ல, யோகி பாபு வந்தோடனே 10 பேர் அடி போறாப்பா அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டோம். அவரு காமெடி தான் பண்ண போறாருன்றது தான் கான்செப்ட். ஸோ அப்படிதான் இவர்கிட்ட அவர்கிட்ட எதிர்பார்க்கறத தாண்டி அவர் இதை பண்ணணும், இதை மிஸ் பண்ணிட்டோம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை எதுவுமே பிரசன்ட் பண்ணேன். அவ்வளவுதான். ஆனா மோகன் சார் தமிழ்ல மீண்டும் வராரு அப்படிங்கறது காரணம் நீங்க தான். அந்த கிரெடிட் எப்பவுமே அது உங்களதான் சேரும். ஸோ மற்ற ரசிகர்கள் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட பார்க்கும்போது? என்னை பார்க்குறவங்க அவர் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணும்போது என் நண்பர்கள் பேசுறவங்க எல்லாருமே எப்படி இது நடந்தது, ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கு வந்த நடிகர்கள் சாருகாசினி இவங்களெல்லாம் பண்ணும்போது சரி ஏதோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆளை கொண்டு வந்திருக்கோம் பண்றாரு. ஸோ மோகனை கொண்டு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா மோகன் சாரோட ஃபேன்ஸுக்கே அவர் எப்போ நடிப்பாருன்னு ஒன்று இந்த 14 இயர்ஸ்ல அதை தாண்டி அவரோட ஃபேன்ஸ் எல்லா இடத்துல இருக்காங்க. எஸ்பெஷலி லேடிஸ் ரொம்ப பெரிய ஃபேன்ஸ். இப்போ படம் பண்ணும்போதே நான் ஷூட் பண்ண கோயம்புத்தூர் அந்த சர்க்கிளில் ஷூட் பண்ணும்போதே அங்கேருந்து எல்லாருமே பார்க்கும்போது பேசும்போது என்ன பார்க்கும்போது எப்படி சார் இவரை கூப்பிட்டு வந்தீங்க, எவ்ரி ஆங்கர்ஸ் கேட்குற கொஸ்டின் தான், எப்படி சார் சம்மதிக்க வச்சுங்க, இது பெரிய சர்ப்ரைஸ் அவர் நடிக்கிறது, அவர் இருக்காரு அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுவும் எங்க இருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒருத்தன் போய் கொண்டு வந்தான் அப்படின்ற கிரெடிட் எனக்கு கிடைக்கும் போது அது ஒரு படம் ஹரா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலா படம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி நாங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜெயித்த மனிதனை இவ்வளவு நாட்கள் தோல்வியா வச்சிருந்த நாட்கள்லாம் கடந்து நீங்க அந்த மனுஷனை மீண்டும் ஃபீல்ட்ல ஜெயிக்க வச்சிருக்கு முதல் காரணம் நீங்க தான். தேங்க்யூ. அது மியூசிக் டைரக்டர். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை, நான் ஒரு பாரம்பரியமான மியூசிக் ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோட தாத்தா தான் CR சுப்புராமன், பழைய இசையமைப்பாளர். நம்ம சங்கர் கணேஷ் அவங்களோட வாரிசுல வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் சாரோட இது கிடைச்சு இப்போ ஹரால இப்போ டெபியூ பண்றேன். மோகன் சார் அப்படின்னாவே அவருடைய திரைப்படங்கள்ல பாட்டு அவ்வளோ ஹிட். அவங்க யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? இசைஞானி சார். ஸோ திருப்பி மோகன் சார் கம்பேக் வராரு, நாம உள்ள போறோம், என்ன நம்ம புதுசா பண்ணணும், என்னென்ன ப்ரெஷர்லாம் நம்ம மேல இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க? இல்ல கண்டிப்பா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் ஃபேன்ஸ் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப அட்மையர் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படின்ற போது அவர் எகெயின் கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்ற போது சாங்ஸ் தான் அவங்க மெயினா பார்ப்பாங்க. சாங் எப்படி இருக்கு, இளையராஜா சார் பண்ணலையே, எப்படி இருக்கும், இந்த புது பையன் எப்படி பண்ண போறான் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இப்போ சாங்ஸ் வெளில ரிலீஸ் ஆகி நல்லா ஃபேன்ஸ் மதிலையும் அப்புறம் பப்ளிக் மத்தியிலும் நல்ல ஒரு நேம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஓகே, ஒரு இதுல பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வரவேற்பு வருதுன்றது பார்ப்போம். லெட்ஸ் see. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட டியூன் என்ன டியூன்? வாடாமல்லியா இல்ல மகளே சாங் தான்? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பண்ணோம். அந்த சாங் பல ரீசன்னால அந்த படத்துல வரல. ஸோ அதான் பண்ணோம். செகண்ட் அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த மகளே சாங் தான் பண்ணோம். ஸோ அதுக்கு வேற வேரியஸ் டியூன்ஸ் போய் அப்புறம் இந்த டியூன் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் சாங் பண்ணும்போது வாடாமல்லி பண்ணும்போதுலாம் நான் ஹாஸ்பிட்டல் ICU வார்டில் இருக்கேன். எனக்கு இந்த இடத்த ஃபுல்லாக லாக்டு, பேச முடியாது. ஏன்னா இந்த பல்லெல்லாம் போயிடுச்சுங்க, மூக்கில் எங்கெல்லாம் அடி 9 பிளேட்டு. பட் அதை லிரிக்கா பண்ணிட்டு இவர் அப்போ UKல இருந்தார். அப்போ அந்த டைம்ல என்னன்னா நான் அனுப்பும்போது அதை பண்ணி எனக்கு அனுப்புவார். எனக்கு
நான் படுத்துட்டு இருந்து ஏஞ்சி உக்காந்தேன்னா அதுக்கு ரசாந்த் ஒரு பெரிய காரணம். ஆமா, ஏன்னா அது தொடர்ந்து நாம பயணிக்கிற ஒரு வேலையை நம்ம எந்த சூழ்நிலையிலும் பண்ணணும்னு ஒன்று இருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாம் டிராவல் பண்றோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அது படம் வருமா வராதா, ஐசியூவில் இருக்கான், இவன் ஏஞ்சி வருவானா, இவன் படம் பண்ணுவானா, இப்படி 1000 கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாம் இவர் பார்க்கவே இல்லை. அவரு ஒரே விஷயம்தான், நம்ம பேசணும் கொடுத்தோம், சார் உங்களுக்கு ஓகேவா, உங்களால் பேச முடியுமா, இதுதான் கேட்பாப்புல. சார் ஒன்றும் இல்லை சார், நான் பண்ணி அனுப்பிச்சிடறேன் சார், ஒரு நாள் சார், நாளைக்கு சார் அப்படின்ட்டு அங்கே பண்ணோம். அது அது எப்படி சொல்றதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் கை கொடுக்கும். யாரும் யாரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஒரு பெரிய துணை தேவை. அந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இப்போ இன்னைக்கு இந்த சாங் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் கூட அதுதான். ஏன்னா அதோட உழைப்புன்றது பெரிய விஷயம். அது ரசாந்துக்கு தான் அந்த கிரெடிட். ஆனா அந்த டைம்ல எப்படி நம்ம தான் எழுதுவோம்னு எப்படி தோணுது சார்? இல்லை, ஆக்சுவலாக இப்போ நம்ம சார் எல்லாரும் ஒரு அமைதி தேடுவோம் உலகத்தில். எல்லாருக்குமே கோவம் வரும், எல்லாருக்குமே கஷ்டம் வரும். அப்போ எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிக்கும் ரொம்ப. நம்ம என்ன பண்ணாலும் அந்த இடத்துல தான் விழுவும் கடைசியில். நீங்கள் உங்களோட எண்டு அங்கே தான் இருக்கும். நாம இப்போ நான் அட்வொகேட்டுன்னு வச்சுக்கலாம், எனக்கு அதை தாண்டி நான் சினிமா தான் என்னுடைய கடைசி பயணம். தேட்டரில் செத்தா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னா ஐ லவ் சினிமா. ஸோ நான் இந்த பிறவியில் நான் ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்காக நான் போராடுறேன். ஆனால் இந்த இடத்த கிடைக்காம, இந்த அங்கீகாரம் கிடைக்காம இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்கான். இது எனக்கு ஹாப்பி. இங்கே பெரிய கோடியில் வாங்குற டைரக்டர் ஆகணும், தெருக்கோடியில் நிற்கிற டைரக்டர் ஆகணும். நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டேன். கரெக்டுங்களா? இதை விட என்ன இருக்கு? இப்போ எல்லாரும் நினைப்பாங்க நான் பெரிய ஸ்டார் ஆகல, நான் பெரிய இதாக இல்லை. கிடையாது, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அறியப்படுறோம், கேள்விப்படுறோம். இது ஓகே. இதுக்கு மேலே நீ பெருசாக ஆசைப்படும் போது என்ன ஆகும்னா அது விரக்தியில் தான் முடியும். அது சொல்லுவாங்களே, உனக்கு அதிகப்படியான தேடல் இருந்ததுன்னா தோல்வியில் தான் முடியும். கனவு காணலாம், தப்பு இல்லை, அதுக்கு உழைக்கணும். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீ முயற்சி பண்ணி செய்யணும். உன் முயற்சி எப்போ தோக்குதோ அப்போ உன்னோட வெற்றியும் சரி தோல்வியும் சரி, வெற்றியும் தோல்வியும் சரிசமம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வெற்றியும் தோல்வியும் சரிசமமா இருந்தாலும் கூட நாங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம சினிமாவுக்கு வரப்போம் அப்படிங்கிற அந்த தாட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு காலேஜ் டைமில். ஸோ காலேஜ் ஆரம்பிக்கும் போதே எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நான் படித்தது வேறு, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வேறு. ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. காலேஜ் டைமில் கூட எப்படி இந்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம், எப்படி நம்ம உள்ளே போக போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக கூத்துப்பற்றையில் ஜாயின் பண்ணி, அப்புறம் ஸ்லோவாக கான்டாக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணி, சார் மாதிரி டிரெக்டர்ஸ் எல்லாம் சந்திச்சு இப்போ இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சி உட்காந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணும்போது என்ன தோணுச்சு? சார் என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாரு? சார் நான் மீட் பண்ணது நிக்கில் முருகன் PRO அவர் மூலயமா மீட் பண்ணேன். சாரும் நிக்கில் முருகன் சாரும் பவுடர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, சாரோட 2வது திரைப்படம். அந்த ஆடியோ லான்ச்சில் தான் நான் ஃபர்ஸ்ட் சாரை மீட் பண்ணேன். அதிலிருந்து எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணார், இந்த மாதிரி கௌஷிக் நான் உங்களை மீட் பண்ணோம், இந்த மாதிரி மோகன் சார் படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் கேளுங்கன்னு சொன்னார். நான் உடனே சாரை போய் மீட் பண்ணேன், அன்றைக்கே மீட் பண்ணேன். அப்போ எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக ஒரு ஆடிஷன் அந்த மாதிரி ஏதோ எதிர்பார்த்தேன். பட் சார் என்னை ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தார். ஃபர்ஸ்ட் வந்தோடனே பேசினார், பேசிட்டு திரும்புங்க அப்படி திரும்புன்னு சொல்லி 2-3 ஃபோட்டோ எடுத்தார். எடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க கௌஷிக், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே டேக் ஆஃப் ஆனது தான் சார். உங்களுடைய சினிமா ஜேர்னியில் கண்டிப்பாக சினிமா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருந்தாலும் கூட உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி வச்சது சினிமா தான் இப்போ. ஸோ அந்த சினிமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சினிமா, ஆக்டிங்.
இந்த மூச்சு சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டைலாக் இருக்குமே, எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சுத்துல இருக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்க தண்ணி ஃபுட்டு கூட கொடுக்கலனாலும் ஓகே தான், நடிச்சா போதும். சார் சொன்ன மாதிரி இந்த தியேட்டர்ல தான் லாஸ்ட் மூச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். எனக்கு ஏன்னா படம் பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு நடிக்கவும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசை, சினிமா மேல அவ்வளோ ஆசை. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த சினிமா கரியர் உங்களுக்கு? திடீர்னு தான் சினிமா என் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு. ஆனா அது சஸ்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் டேஸ்ல தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டோட அண்ணா வழியா தான் வாய்ப்பு வந்தது. ஆனா நிறைய இயர்ஸ் எடுத்துச்சு அந்த ஒரு சஸ்டெயின், இந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. அதுக்கு இடையில என்னோட அகாடமிக்ஸ் முடிச்சேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அப்போதான் சாரை மீட் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி சாரை வந்து ஒரு 10 இயர்ஸாக தெரியும். அண்ட் அப்படிதான் சாரோட பவுடர் மூவில ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சார். அண்ட் அந்த வழியா தான் ஹாராக்கு வந்தேன். ஸ்டோரி நம்ம கேட்கும் போதும் சரி, நம்ம கிடைச்ச கதாபாத்திரமும் சரி, எப்படிலாம் நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியுங்கிறது நீங்க என்னெல்லாம் உங்களை பில்ட் பண்ணிட்டீங்க? ஆக்சுவலி பில்டிங் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டோரி சார் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. நீங்க நான் என்ன பண்ணணும் அது மட்டும்தான், இதுதான் உங்க கேரக்டர், நீங்க இந்த படத்துல ஒரு நர்ஸா பண்றீங்க, அவ்வளவுதான் சொன்னாரு தவிர வேற எதுவுமே சொல்லல. மோகன் சார் நடிக்கிறாரு, அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கு மேல எதுவுமே சொல்லல. இதுதான் உங்க டயலாக், நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. சரி ஓகே, நானும் வந்து ஓகே நம்ம நர்ஸா இருக்கோம், நம்ம வந்து ஊசி எப்படி போடணும் அப்படி இப்படி அந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் என் மைண்ட்ல இருந்தது. ஆனா அந்த கால்குலேஷன் எதுவுமே படத்துல எனக்கு தேவைப்படல. ஏன்னா நர்ஸ்னா ஒரு நர்ஸா இல்லை நான் இந்த மூவில. நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஃபேமிலி கேர்ளா இருக்கேன், அதே மாதிரி எனக்கு ஒரு லவ் ட்ராக் இருக்கு, அதே மாதிரி ஆக்ஷன் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த கேரக்டருக்கு இருக்கு. அப்போ அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இதுதான் அனித்ரா, என்னோட கேரக்டர் நேமும் அனித்ரா தான். ஸோ இதுதான் சார் சொன்ன அனித்ரா இதுதான் அப்படின்னு வந்து படத்துக்குள்ள வந்து நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. சின்ன வயசா இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் இருந்து பார்த்துருப்போம், அவர் நேரில் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்க நிறைய எங்கிருப்போம். அவரை நேரில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்னு தோணா நம்ம மறந்துடுவோம். இதே மாதிரிதான் மோகன் சாரும். அப்போ அவர் செம்ம பீக்ல சில்வர் ஜூப்ளி ஹீரோவா இருக்கும்போது நீங்க 2 குழந்தைங்களா இருந்திருப்பீங்க. சார் இந்த படத்துல இருக்காருன்னு கேட்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல் எப்படி இருந்தது? சாருடைய படத்துல நாம நடிக்கிறோங்கிற ஃபீல் எப்படி இருந்தது? சார் இந்த படத்துல நடிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டாரு சார். ஹரா அந்த ஆல்ரெடி ஷூட் ஆரம்பிச்சு சில அஃபிஷியலா நியூஸ்லாம் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னை வந்து சார் கால் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ எனக்கு தெரியும் இது மோகன் சார் படம் தான் அப்படின்னு தெரியும். அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து மோகன் சாரோடைய நிறைய பாடல்கள் கேட்டு, வீடியோ சாங்காக இருக்கட்டும், ஆடியோ சாங்ஸ் நிறையா கேட்டு ரசிச்சிருக்கேன். பட் நான் அப்போ ஒரு 2 திரைப்படம் தான் பார்த்துருந்தேன் மோகன் சாரோடது. இந்த படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு 10 திரைப்படங்கள் பார்த்துருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் சேஃப் டு சே ஹி ஹஸ் டன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஒரு வெரைட்டி ஆஃப் ஜான்ரஸை வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவர் கூட பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்பவே இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. மோகன் சாரோட ஃபர்ஸ்ட் மீட் எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? நான் வந்து எனக்கு வந்து மோகன் சாரோட படம் நான் அவ்வளோ இல்லை, நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் ஐ எம் ஃப்ரம் கேரளா. அப்போ சார் கிட்ட கொரோனா டைம்ல நான் சார் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் படம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பார்க்கறதுக்கு. அப்போ மோகன் சார் வந்து அவர் ஹரா படம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ வந்து மௌனராகம், ரெட்டை வால் குருவி, அந்த மாதிரி 1-2 படம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே சாரோட, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரோட நிறைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுதான் மோகன் சார் அப்படின்னு தான் தெரியல. ஆனா பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படங்கள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் திடீர்னு ஹரா மூவில எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஆக்சுவலி மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, சார் தான் இந்த மூவில என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சார் கிட்ட சொல்லியிருக்காங்க, அனித்ரா இந்த கேரக்டர் வந்து அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அது கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அண்ட் கௌஷிக் சொன்ன மாதிரி என்னோடையும் ஃபர்ஸ்ட் சீன் வந்து சார் கூட தான், மோகன் சார் கூட தான். அதே மாதிரி கிளைமேக்ஸ் லாஸ்ட் சீனும் சார் கூட தான் நான் பண்ணேன் படத்துல. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு பர்சன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷர்ஸ் இல்லைன்னா பிகினர்ஸ் அந்த மாதிரி ஒரு இது அவருக்கு இல்லை. அவர் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாவியலா இருப்பாரு. அண்ட் செட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. யாரையுமே வந்து தம்பி அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு நான் கேட்டதே இல்லை. சார் விஜய் ஸ்ரீஜி சார் ஆனாலும் மோகன் சார் ஆனாலும் ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கேட்பாங்க, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தேவைன்னா அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இவங்க 2 பேர்கிட்டயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து நாங்க 2 பேரும் வாக் பண்ணி வர மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. அண்ட் சார் வந்து ரொம்ப கூலா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, கமான் நம்ம இது பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் அவர். ஒர்க் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன். ஏன்னா அவர் வந்து என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை. எவ்வளோ லேட் ஆனாலும் நைட் ஷூட் போனாலும் அவர் வந்து ஓகே கமான் லெட்ஸ் டூ இட் அப்படிதான் சொல்லும். நான் எல்லாம் வந்து எங்கேயாவது போய் உட்காந்துடுவேன் டயர்டா. அவர் வந்து டயர்டாகி நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து ஓகே நமக்கு பண்ணலாம், ஓகே அடுத்த என்ன அப்படிதான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். பாடல்கள் இல்லாம நம்முடைய பயணம் என்னைக்குமே இனிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய துவக்க திரைப்படமும் கூட இந்த பாடல்கள்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கும். ஸோ நீங்களுக்கா 2 வரையும் பாடி கட்ட நல்லா பாடு வாடாமல்லி. ஸோ அதில் வாடாமல்லின்னு ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். அடைமழை கூடைக்குள்ள தடையில தொட்டுக்க சின்ன சின்ன ஊரசரில் ஜென்மம் வாழுமே, செல்ல குட்டி பொண்டாட்டிக்கு கோபம் வந்தா தப்பில்ல, மெல்ல மெல்ல புன்னகையில் மனசு மாறுமே, வாடா மல்லி வாசம் உசுர அள்ளி வீசும், தேனுப்பாலு உதடு ஓ முக்குத்தி சமழகு, முறைக்காதடி என் கண்ணு, நீ எனக்கான பொண்ணு. அப்படி எல்லாருமே சேர்ந்து பாடம் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா பாடிட்டாரு. அதுவும் வச்சுக்கலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ப்ளே பண்ணிடலாம். ஓகே. உன்னை பெத்தாத்தாக்கு கோயில் ஒண்ணு கட்டுறேன், என்ன விட்டு போகாத செல்லம், வேணான்னு சொல்லாத, தள்ளி விட்டு போகாத, உன்னை மறக்க மாத்திர இல்ல, அழகே சரியோ தப்போ என்ன மட்டும் ஏத்துக்கோ, இன்ச்சு இன்ச்சாவோ மனச மாத்திக்கோ, அடிக்கொள்ளை அழகு என்ன தள்ளி செல்லாதே, அடிக்கோயில் பிரசாதம் ஒத்த கொண்டாட்டம், வாடா மல்லி வாசம் உசுர அள்ளி வீசோ, வாடா. சூப்பர். அப்படியே நாங்க கவர் பண்ணிட்டோம், கோரஸ் பாட்டோம். அழகான தருணமா இந்த நேரம் மாறினதுக்கு காரணம் நீங்க 4 பேர் இங்க வந்ததுதான். இன்னொன்று பெரிய விஷயங்கள் நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது வெற்றி அப்படிங்கிற அந்த இலக்கு தான். அடைபட்டு இருப்பது என்னவோ தங்க கூண்டா இருந்தாலும் ஒற்றை தானே மனிதனை பறக்கிறது வெற்றிக்காக தான். இன்னும் நீங்க நிறைய வெற்றி பார்த்துட்டீங்க, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னும் பெரிய உயரங்களை தொடரணும் அப்படிங்கறதான் ஜெயதேவனுடைய வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ. ஸோ எவ்வளவு வேலை இருந்தாலும் நாங்க வரோம்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்க வந்து பங்கெடுத்து இவ்வளோ அழகா பொறுமையா மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆழ்ந்து அழகா பேசுறதுக்காக பெரும் நன்றி.